தம்பி இங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லிமா? ஓனர் இந்து. சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? எல்லா மக்களும் ஹலால் பண்றீங்க? இப்படி ஓடி தானே பண்றீங்க, ஏன் பண்றீங்க? இப்ப நாங்களாம் எப்படி சாப்பிடுறோம்? அவங்களும் வரணும். நாங்க வரமாட்டோம்ல. அந்த தர்கால முஸ்லீம் மட்டும் அசைவம் சாப்பிடல, இந்துக்கள் சாப்பிடுறாங்கன்னு கேட்டாரு என்கிட்ட, கேள்வி கேட்டாரு. நான் சொல்றேன் அந்த முட்டாளுக்கு சேர்த்தேன்னு சொல்றேன். அந்த கிளிப் தான் தனியா சுத்தது, அதை மட்டும் எடுத்து அசைவம் சாப்பிடுறவங்க முட்டாள்னு சொல்றேன். இப்ப நிறைய மதம் மாறி கல்யாணம் பண்றாங்க. அந்த மதம் மாற்றம் பாத்தீங்கன்னா இந்து பையனும் இந்து பொண்ணாலும் மதம் மாறுறாங்க. ஒரு இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணும் கல்யாணம் லவ் பண்ணா கூட அந்த மாதிரி பெரும்பாலும் வராது. முஸ்லீம் பையன் தான் இந்து பொண்ணை லவ் பண்ணுவான். ஆமா, இந்து பையன் முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ள அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எதுவா இருக்கட்டும், ஆனா மத மாற்றம்ங்கிறத சுலபமா நடந்துரும். பையன் கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இவன் கிறிஸ்டியனா மாறுறான், முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணாலும் முஸ்லீமா மாறுறான். அதே மாதிரி வைஸ் வெர்சா என்ன நடந்தாலும் ஹிந்துல இருக்கவங்க தான் மாறுறாங்க. நான் அதை கூடாதுன்னு சொல்லுவேன். நீ இன்னொரு மதத்தை சார்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. பட் யூ கீப் யுவர் பிராக்டிஸ், யூ கீப் யுவர் ஃபெய்த். என்ன தப்பு இருக்கு? நாடே இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும், இந்து கிறிஸ்டின் ஒற்றுமையா இருக்கணும். ஆர்எஸ்எஸ் வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடாதா? ஆர்எஸ்எஸ் வந்து இந்த ஜாதி மாத்தி கல்யாணம் அதுக்கு வந்து பண்ணிக்கிட்டாங்க. நாம இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ்ல வேலை செய்யற பல பேருக்கு நான் என்ன ஜாதினே தெரியாது. அது எதுவுமே கேட்கல. அந்த ஒர்க்கர்ஸ் கூட பல ஒர்க்கர்ஸ் என்ன கம்யூனிட்டின்னு தெரியும். அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒரு தடவை ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு மகாத்மா காந்தி வந்திருந்தார். அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஃபவுண்டர் டாக்டர் ஜி உயிரோட இருக்காரு. அந்த கேம்ப் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு காந்திக்கு ரொம்ப ஆச்சரியம். காந்திக்கு வந்து எப்பவுமே இந்த டிசிப்ளின், கிளீன்லினஸ் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கேள்விப்பட்டு வராரு. அப்பதான் இந்த அன்டச்சபிலிட்டி, ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அந்த மூவ்மெண்ட், அந்த தாட் வந்து இந்தியா முழுக்க பீக்ல போயிட்டு இருந்த நேரம் 30s. வட்டமேஜ மாநாடு, பூனா பேக்ட், அம்பேத்கருடைய எமர்ஜென்ஸ், இதெல்லாம் பெருசா இருக்கு. நீங்க காந்தி 1920s பூராமே ஒரு சுதேசி தான் பேசியிருப்பாரு. ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா வந்தோடனே 1930s முழுக்க ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான் அவருடைய பிரதானமான கோல். ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல சொல்றாரு, இங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்களான்னு கேக்குறாரு. ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல அவர் ஒரு தாட்ல வந்திருப்பாரு. டாக்டர் சொல்றாரு எல்லாரும் இருக்காங்க. அப்போ எந்தெந்த ஜாதியெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேக்குறாரு. அவர் நினைச்சுக்கிறாரு பிராமின் ஆர்கனைசேஷன். ஆமா, டாக்டர் சொல்றாரு எனக்கு தெரியாது, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நான் கெஸ் பண்றேன், எல்லாரும் நினைக்கிறேன். ஆனா எந்தெந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல ஹரிஜன்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறாரு. அடுத்த கேள்வி. டாக்டர் சொல்றாரு இருக்கலாம் இருக்கலாம். அப்ப நான் போய் அவங்களுக்கு தனித்தனியா என்ன ஜாதின்னு கேட்டா அவங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கான்னு கேட்டாரா? கேட்கணும் விரும்புறேன். ஹரிஜன்ஸ் இருக்காங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டு அவங்க சொன்னா எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. நீங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐகான், நீங்களே கேட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவரே சில பேர் விசாரிக்கிறாரு, அதுல ஹரிஜன்ஸ் இருக்காங்க. அப்ப ஹரிஜன் சொல்லுவோம், அப்ப பட்டியல் சமுதாயம். ஆமா, ஹரிஜன்ங்கிற வார்த்தையே காந்தி கொடுத்து முழங்கினார் முதல்ல. விவேகானந்தர் வந்து தர்திர நாராயணர்கள் சொல்லுவாரு. ஒருத்தர், அதாவது ஒரு தெய்வங்கள். தர்திரம்னா அது இப்ப தமிழ்ல ரொம்ப கெட்ட வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு ஹரிஜன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க ஹரிஜன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இந்த விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. அது எதுக்காக நீங்க ஏன்னா அது காந்தி சொன்னாருன்றதுனால. காந்தி ஹரிஜன் பத்திரிகை நடத்தும். அவங்களும் காந்திக்கு எதிரிகள் கிடையாது.
தேச தந்தை காந்தின்னு தானே சொல்றாங்க. பெருசா ஏத்துக்க மாட்டாங்க காந்தி. காந்தி ஏத்துக்க மாட்டாங்க. அர்ஜுன்கிற வார்த்தையில ஹரி வேற வந்துடுறாருல, விஷ்ணுவின் குழந்தைகள்னு வருதுல்ல, அதனால. ஆனா காந்தி என்ன சொன்னார்னா, அவங்க ஹரிஜன், அவங்க மேல தீண்டாம பாராட்டுறாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டாங்க காந்தி. அவங்களா துர்ஜன் சொன்னார். துர்ஜனங்கள் இவங்க வந்து ஹரிஜனங்க, ஹரியன் குழந்தைகள். ஆமா, அன்டச்சபிலிட்டி பாராட்டுறவங்க துர்ஜனங்கள். ஒரு பெரிய ஒரு பண்டிதர் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நீண்ட கடிதம் எழுதுறாரு காந்திக்கு. இந்து மதத்துல எப்படி தீண்டாம இருக்கு, இவங்களை ஒதுக்கி வச்சிருது சரிதான், நீங்க வந்து தீண்டாம எல்லாம் எடுத்து இவங்க எல்லாம் கோவிலுக்கு வரணும், பொது இடத்துக்கு வரணும், மெயின் ஸ்ட்ரீம்ல இவங்களை இணைச்சுக்கணும் அப்படின்னு பண்றது தப்பு, இது இந்து சாஸ்திரங்களுக்கு எதிரானதுன்னு என்னதையோ கோட் பண்ணி பெரிய கடிதம் எழுதுறாரு. காந்தி அதெல்லாம் வாசிச்சுட்டு, உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு, நீங்க பெரிய பண்டிதர் ஒத்துக்கொள்கிறேன், ஆனா நீங்க வந்து புத்தகங்கள்ல தி புக்ஸ் ஆஃப் இந்துயிசம் ஏதோ சொல்லி காமிச்சு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல, உங்க இன்டர்பிரிட்டேஷன் அது. நான் சொல்றேன் தி ஸ்பிரிட் ஆஃப் இந்துயிசம் இருக்குல்ல, இந்து மதத்துக்குன்னு ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுல தீண்டாமைக்கு இடமே இல்லை. சும்மா நீங்க 1000 புக்கை கோட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்து மதத்துக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இது வந்து அத்வைத பிலாசபி சொன்ன மண் இந்த மண். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னவங்க. இந்த சாதாரண மனுஷனை பிரிச்சு பாக்குற சிஸ்டம் வந்து இந்து மதத்திலே கிடையாது. நான் ஏத்துக்க மாட்டேன். இந்து மதத்தில் தீண்டாமைக்கு இடம் இல்லை, தீண்டாமைக்கு இடம் இருந்தால் இந்து மதத்தில் எனக்கு இடம் இல்லைங்கிறார். அதனால திருப்பி நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், உங்களுடைய இந்த சாஸ்திர ஞானம் சாஸ்திர ஆராய்ச்சி எல்லாம் இத்தனை கோடி மக்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. இது பெரிய துரோகம். இதே சாஸ்திர ஆராய்ச்சிய இவங்களெல்லாம் எப்படி இணைக்கிறது, எப்படி தீண்டாமை ஒழிக்கிறது, இவங்களை எப்படி சமமாக்குறது, அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. தீகா கம்யூனிஸ்டுகளுக்குலாம் சார் அறிவு நாணயம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு கூட அவங்க வந்து அதை மூர்க்கத்தனமா எதிர்ப்பாங்களே தவிர, மனிதனுக்கு அது அழகு அப்படிங்கறத இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி இல்லாத அமைப்புகள். அதுல இந்துக்களை எதிர்க்கணும், இந்துக்களுக்கு எதிர்த்து தான் வேலை செய்யணும், இந்து மதமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அமைப்பு இந்துக்களை ஆர்கனைஸ் பண்றது ஒரு ஆர்கனைசேஷனை வந்து பாராட்டி சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட வேர்டு தானே சார் அது, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு சொல்றதா? அப்படி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு தீக்காவில சொன்ன திருவள்ளுவர் சார் இல்லையா, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் போலன்னு சொல்லி உதாரணத்துக்கு பெரியார் சொன்னதுதானே அதையும் கேட்டுக்கிட்டு. அறிவை பத்தி என்ன, அறிவை பத்தி வள்ளுவர் சொல்லாத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இவெல்லாம் சொல்லலாம். ஈவேரா சொன்னாரு, நான் சொல்றேன்றதுனாலே உன்னை நம்பாத, நீ எதுக்கு என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு பாரு, கேள்வி கேளு, அதை ஏத்துக்கோ, உன் மனசு கன்வின்ஸ் ஆனாதான் ஏத்துக்கோ அப்படின்னு ஈவேரா சொன்னாரு. உலகத்துல எந்த தலைவர் சொன்னான், எந்த தாட் அப்படி சொல்லுச்சுங்கிறாரு. பகவத்கீதையில இருக்கு 18 அத்தியாயம் கீதை முடிச்சுட்டு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா, உனக்கு நீ எது சரின்னு படுதோ செய், எப்பொருள் யார் யார் வாய் கண்ணன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லிட்டார்ல. ஈவேரா தான் சொன்னாரா 2000 வருஷத்துக்கு முன்னால? ஆனா நம்ம அதையும் தானே எங்க போனாலும் பாத்துட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 60-70 வருஷமா ஈவேராவை பேட்டர்னைஸ் பண்ணீங்க 67ல இருந்து. என்னன்னா, காமராஜருக்கு ராஜாஜி எதிர்ப்பு அரசியல் பண்ணாரு, ராஜாஜி காமராஜரை எதிர்த்தாரு. ஆமா, இதுல வந்து ஒரு பிராமண எதிர்ப்பு அரசியலை வந்து ஈவேரா முன்னெடுத்து காமராஜரை பச்சை தமிழன் அப்படிலாம் சொன்னதுனால காமராஜருக்கு ஈவேரா கொள்கைகளோ தீக்கா நாஸ்திகம் இதெல்லாம் பிடிக்காது. காமராஜர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக கிடையாது, அவர் சிறந்த பக்திமான் தான். ஆனா அவருக்கு என்னன்னா ஒரு சாஃப்ட் கார்னர், ஏதோ ஒரு தாத்தா நம்ம கூட சுதந்திர போராட்டத்துல எல்லாம் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல எல்லாம் இருந்தவர், அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, விட்டாங்க. ரெண்டாவது, இவங்க பிரிட்டிஷ் பீரியட்ல கடுமையான அடக்குமுறை சட்டம், பேசக்கூடாது, எழுதக்கூடாது, என்ன எழுதினாலும் எஃப்ஐஆர் போடுவான், ஜெயில வைப்பான், தேச துரோக வழக்கு போடுவான். பிரிட்டிஷ் பீரியட் 47 வரைக்கும் அப்படிதான். அந்த அடக்குமுறையை சந்திச்சே வந்தவங்க, அதெல்லாம் எதிர்த்து மக்கள்கிட்ட பேசினவங்க. இவங்களே வந்து ஆட்சியில உட்காரும் போது இவங்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் அலோவ் பண்ணாங்க, சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. இப்ப நீங்க கருணாநிதிக்கு ஸ்டாலினுமே நீங்க வித்தியாசம் பார்க்கலாம். கருணாநிதி எல்லா விமர்சனங்களையும் தமிழ் அலோவ் பண்ணுவாரு, உச்சபட்சமா நீங்க என்ன வேணாலும் அவர் திட்டலாம். இப்ப இருக்கிற முதல்வரால
ஸ்டாலின் கவர்மெண்ட்ல யாருமே திமுக எடுத்து பேசக்கூடாது, ஸ்டாலின் எடுத்து பேசக்கூடாது. ஒரு சின்ன பேஸ்புக் போஸ்ட் போட, சோசியல் மீடியா போஸ்ட் இருக்கு, ரிமாண்ட் பண்ணி ஜெயில வைப்பான், குண்டாக்ல போடுவாங்க. இந்த மாதிரி கொடுமை கொடுமை. இந்த அளவு இன்டாலரண்ட் கவர்மெண்ட் வந்து ஈவன் கருணாநிதியே பண்ணல. ஓகே, புரியுதா? இவர் ஏன் இப்படி பண்றான்றது தெரியல எனக்கு. உங்க பிளேட்லயும் நான்வெஜ்ஜா இருக்கு, என் பிளேட்லயும் மட்டன் சூப் சாப்பிடுறோம். மட்டன் சூப் சாப்பிடுறீங்க. உங்களோட வீடியோ ஒண்ணு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் சார். அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாம் மடையர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னதா ஒரு வீடியோ. நான் மடையன் தான். அந்த வீடியோல நீங்க எந்த அர்த்தத்துல பேசிருந்தீங்க? ஏன்னா அதை கட் பண்ணி நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இட் வாஸ் மிஸ்கோட்டட். அதை எப்படி டைவர்ட் பண்ணப்படுது? வர்ணாசாவே மிஸ்கோட் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க வித் இன்டென்ஷன் பண்ணது. அத அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவானது, எந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவானது நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேணும். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அது என்ன அவங்க சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் தர்கா அந்த விஷயம், மலை மேல உள்ள விஷயத்துல அந்த எஸ்டிபி எலமெண்ட்ஸ் சில பேரு அடிப்படைவாதிகள் தோல்ல ஆட்டை போட்டுக்கிட்டு கோழி பிடிச்சு நாங்க மேல போய் ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம் சொன்னதுனாலதான் ஒரு விஷயம் ட்ரிகர் ஆச்சு. மறுநாள் நவாஸ்கனி எம்பியை வந்து அங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு அப்படிங்கிறது மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து பல மடங்கு பெருசாக்குச்சு இல்லையா? பெருசாச்சு. அந்த கான்டெக்ட்ல நான் சொன்னது. ஏன்னா அந்த கோவிலே புனிதம். நீங்க எப்பயுமேங்க பெரிய கோயில்கள் இருக்கலாம். இப்ப சிதம்பரம் இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, திருப்பரங்குன்றம், பழனி. அங்கெல்லாம் அந்த கோவில் சுத்தி சன்னதி தெருன்னு இருக்கும். ஓகே, கோயில இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் சில இடங்கள் இருக்கும், சில 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அந்த சன்னதி தெருவுலயே அசைவ ஹோட்டலுக்கு அனுமதி கிடையாது, பல இடங்கள் இருக்காது. நீங்க புரோட்டா கடை வச்சிருந்தா கூட சைவ புரோட்டா வச்சிருப்பாங்க. அங்க பக்தர்களே விரும்ப மாட்டாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிலாம் இல்ல, அது விரும்ப மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு அசைவம் இருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் இந்து மதம் புரியலைங்க. நான் அசைவம் சாப்பிடுறாங்க. ஆமா, வந்தோடனே மட்டன் தான் ஆர்டர் பண்ணீங்க. நான் எப்படி அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். எங்க வீடு அசைவம் சாப்பிடு. எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன், எங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன். எங்க அப்பா வள்ளலார் டிவோட்டி, அவருக்கு அசைவமே பிடிக்காது. ஆமா, வள்ளலாரோட கடைசி காலம் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு என் மேல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு மூலையில ஒரு கிரிவல்ஸ் இருக்குன்னா, நான் பையன் அசைவம் சாப்பிடுறானேன்றதா அவருடைய கிரிவல்ஸ். நீங்க இப்ப வரைக்கும் கண்டிப்பா பண்றீங்க. இது எங்க அம்மாவோட பிரியம்ல. ஓகே, புரியுதா? அதனால எங்க வீட்டுல அதெல்லாம் இப்ப நீங்க சாப்பிடு, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க சாப்பிடுவீங்க நான்வெஜ் எல்லாம், ஆனா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு, இப்ப முருகன் கோயிலோ சிவன் கோயிலுக்கோ சாப்பிட்டு போக மாட்டீங்க. போக மாட்டோம். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் போக மாட்டாங்க. அது அவங்களோட பர்சனல் ஃபெய்த், பர்சனல் பிராக்டிஸ். இப்போ என் மனைவி வீட்டுல நல்ல நான்வெஜ் சமைக்கிறவங்க, புரட்டாசி மார்கழி இந்த 2 மாசமா அசைவ பேச்சுக்கே இருங்க. எக்கு கூட இருக்காது. விரத நாட்கள்ல விரதம் இருந்துடுறது. ஆமா, முட்டை கூட இருக்காது அந்த 2 மாசம். நான் மட்டும் இல்ல, எங்க வீடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான வீடு அப்படிதான். நிறைய இந்துக்கள் அப்படிதான். பரதவர்கள், அவங்க வந்து மீன் பிடிக்கிற மீனவர்கள் சொல்றேன், பட் அவங்க சமுதாயம் வந்து பரதவர்கள்னு பேர். அதான் அவங்களுடைய பெருமை, பரதவர்கள். அவங்க வீடுகள்ல ஒரு பொழுது பாத்திரம்னு வச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. ஓகே, கடற்கரை கிராமங்கள் 608 கடற்கரை கிராமங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு பொழுது பாத்திரம்னு என்ன தெரியுமா? அவங்க மீன் சாப்பிடுறாங்க அந்த நாள், அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏதோ நாள் வச்சுட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் மீன் சாப்பிட மாட்டாங்க. அந்த 2 நாளைக்கு வந்து பாத்திரத்தையே மாத்திடுவாங்க. இதெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு மேல இருக்கிற பாத்திரத்தை தூக்கி வச்சு அதுல சாம்பாரு, ஒரு மாசம் பாத்திரத்தை மாத்திர மாதிரி அந்த ஒவ்வொரு வாரம் பண்ணுவாங்க. அதுக்கு பேரே ஒரு பொழுது பாத்திரம். இப்ப வெள்ளிக்கிழமை நாளைக்கு விரத நாள் வருதுன்னா, முதல் நாள் நைட்டு, முதல் நாள் மதியம் சமைச்சது வச்சது நிறைய ஃபிஷ் மிச்சங்கள்லாம் இருந்தா கூட டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, மறுநாள் வச்சிருந்து கேரி பண்ண மாட்டாங்க. கேரி ஓவரே கிடையாது. ஓகே, டிஸ்போஸ். ஓகே, சாதாரண ஆளு மீன் பிடிக்கிறவன் உனக்கு அந்த ஃபெய்த் இருக்குல்ல. சனிக்கிழமைனா அன்னைக்கு பெருமாளுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு. அம்மன் வழிபாடு அதிகம் கடல் கிராமம் பண்றான். அப்போ நீ சொல்ற இந்த இவனே நம்பிக்கை மதிக்கணும். இவனே இன்னொரு நாள் போய் மதுரையில பாண்டி கோயில கடா வெட்டுவான். ஆமா, மதுரையில பாண்டி கோயில கடா வெட்டுறதுன்றது பெரிய விழா. டெய்லி நடக்கும். இன்விடேஷன். ஆமா, இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க. நானே பாண்டி கோயில் கடா வெட்டு இது வரைக்கும் இந்த 9 வருஷம் அரசியல்ல இது வரைக்கும் 150 தடவை போயிருப்பேன். சரி, சாப்பிடுறதுக்கு. நீ மதுரையில இருக்க அழைப்பின் பேரில் போயிருக்கேன். நான் எப்படி ஆடு கோழி சாப்பிடுறாங்க? பாண்டி கோயில் வெட்டணும். சில குலதெய்வ கோயில்கள்ல
ஆடு கோழி வெட்டுறதுக்கு அனுமதிப்பாங்க. அவங்க பிராக்டிஸ் அது. இப்ப எங்க குலதெய்வத்துல வந்து அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை கிளறின்னு கும்பிடுவோம். அப்ப மட்டும் சக்தி கடா வெட்டலாம்னு எங்க மரபுல இருக்கு. அந்த அது வந்து ஒரே ஒரு அக்கேஷன், எக்ஸெப்ஷன். அது வந்து எப்ப நடக்கும்? கிளறி எப்ப கும்பிடுவாங்க? 5 வருஷம் 10 வருஷம் ஒரு தடவை கும்பிடுவாங்க. புரியுதா? நீங்க எப்படி பாக்குறோம்னா பிஜேபி கட்சி அப்படிங்கறதே இந்த அசைவத்துக்கு எதிரான கட்சி. இங்க அசைவம் முன்னாடி வந்து இப்போ எனக்கு தெரிய பிஜேபி வகை கூடாது அப்படிங்கறத தாண்டி பிஜேபியில இருக்கிறதுல 95% அசைவம் சாப்பிடுவாங்க. பிஜேபி நடத்துற கூட்டங்கள் அங்க பரிமாறுற உணவுகள்ல அசைவம் இருக்காது. ஏன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கும், சனிக்கிழமையா இருக்கும். சில பேர் அசைவம் சாப்பிட கூட இன்னைக்கு சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன்பா, இந்த மாசம் விரதம்பா, நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன்பா. அப்புறம் எல்லாத்தையும் விட காஸ்ட்லி. நான் ஒரு சைவோட வந்து ஒரு 50-60 ரூபாயில ஒரு நல்ல கொடுத்துருவேன். ஒரு பிரியாணி அதுன்னு போச்சுன்னா அப்போ நம்ம பட்ஜெட் கட்சி. மத்தியில ஆட்சி பண்ணாலும் தமிழ்நாட்டுல நாங்க பட்ஜெட் கட்சி தான். புரியுதுங்களா? இந்த RSSக்கு போனீங்கன்னா சைவம் இருக்கும், அது எளிமையான சைவமா இருக்கும். புரியுதுங்களா? RSS கேம்ப்ல எல்லாம் ரொம்ப எளிமையான உணவா இருக்கும். அப்போ அந்த சைவமா இருந்தா எளிமை. இப்படிதான் நாங்க இயக்கங்கள் நடத்திட்டு இருக்கோம். இவட மாதிரி எல்லாம் பிரியாணி கொடுத்து குவார்டர் கொடுத்து எங்களால அரசியல். இப்ப சார் தமிழகத்திலேயே முருகனை வழிபடுறவங்க, இப்ப நீங்க சொல்றீங்க நான் அசைவம் சாப்பிடுறேன், ஆனா சாப்பிட்டுட்டு முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இதையே ஒரு புற சீமான்ட்ட நம்ம கேட்கிறோம். இதே நம்ம சீமான்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா, நான் முருகனை கும்பிட போறேன் அப்படின்னா நான் நல்லா மீட்டை ஃபுல் கட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு தடை இல்லை, தடை கிடையாது. அப்படி சொல்லும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய விருப்பம் சார். அவருடைய விருப்பம். ஆனா கோயிலுக்குள்ள போய் ஒரு நான் சாப்பிடுவேன், அங்க புளியோதரை கொண்டு போய் சீமான் சாப்பிடலாம். கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு வெளில வந்து அந்த மண்டபத்துல உட்காந்து சீமான் மனைவி புளியோதரை செஞ்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா, இல்ல தயிர் சாதம் கொண்டு போயிருந்தாங்கன்னா பிரிச்சு குழந்தைகளோட அவர் சாப்பிடலாம். இதுல முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி வாங்கி போய் சாப்பிட முடியாது. நான் சாப்பிடுவேன், நான் இங்க பிரியாணி சாப்பிடுற உரிமை எனக்கு இருக்குன்னு கொத்திக்கிட்டு வரணும். அந்த உரிமை எல்லாம் கிடையாது. நீங்க அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு போங்க, அது முருகனுக்கு உங்களுக்கு உள்ள இஷ்யூ. நான் அதை மறுக்கவும் இல்லை, அது தப்பும் இல்லை, அவருடைய நம்பிக்கை. சரி, நீங்க என்ன சொல்லிட்டீங்க? சில வீடுகள்ல குறிப்பா இந்த நாயுடுகள் ரெட்டியார்கள் இந்த வைணவ சம்பிரதாயத்துல சனிக்கிழமை ரொம்ப சீரியஸா இருக்கும். எனக்கு தெரிய ஒரு பாட்டி நாயுடு சமுதாயம். அந்த தாத்தா ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருக்கேன், வெளியே ஏதோ கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு போனவரை அசைவம் சாப்பிட்டு வந்துட்டாரு. எப்போ? சனிக்கிழமை மத்தியானம் வெளியில சாப்பிட்டாரு. இந்த பாட்டி வர வீட்டுக்குள்ளே உள்ள என்ன சாப்பிட்டேன்னு கேட்டுச்சு தாத்தாவை. அங்க ஏதோ மட்டன் கடா வெட்டினாங்க ஏதோ சொல்லிட்டாரு. பொய் சொல்லவும் தெரியல, உள்ள வராதே இருந்துச்சு. இங்கே உட்கார வச்சிருச்சு அந்த பாட்டி. மறுநாள் தான் உள்ள அலோடு. நானே விட்னஸ், ஐ விட்னஸ். நான் இப்ப சின்ன பையன், அங்கே இருந்துருச்சு. அப்ப மறுநாள் அந்த பாட்டி ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு அசைவம் சமைச்சு போடுது. கணவருக்கு மறுநாள் அசைவம் சமைச்சு கொடுக்குது. முதல் நாள் சனிக்கிழமை அவர் சாப்பிட்டாருன்னு வாசல்ல உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவர் யாருக்கு சொன்னாரு, இப்படி கிளவி இப்படி சொல்லுவான்னா நான் பொய் சொல்லி தப்பிச்சிருப்பேன்டா. இஸ்லாமியர்கள் இத வேணும்னே பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேண்டாம்னு பண்றாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உணர்வுகளை உறவு வேண்டாம்னு நினைச்சு பண்றாங்க. இது எல்லா இஸ்லாமியரும் பண்றாங்க நான் சொல்ல மாட்டேன். அந்த சமுதாயத்தை குறை சொல்றது தப்பு. அதுல இருக்க சில மத அடிப்படைவாதி அவ்வளவுதான் பண்றாங்க. தர்கா மேல இருக்கு. அது கோயிலுக்கு சேர்ந்த மலையா இருந்தாலும், கீழே அவ்வளவு பெரிய முருகன் கோயில் அறுபடை வீட்டுல முதல் படை வீடா இருந்தாலும், இதுல ஹிந்துஸ் வந்து எங்க சென்டிமெண்ட் கரெக்டா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும், எங்க தர்கா நாங்க சாப்பிடுறோம் சொல்றாங்கல்ல, அது எங்க மத உரிமைன்றாங்க. நிறைய அரபு நாடுகள்ல ரம்ஜான் நேரத்துல இந்துக்கள் உணவு சாப்பிட முடியாது. ஹோட்டல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஹோட்டல்ஸ் இருக்காது, நீங்க வீட்லயே சமைக்க முடியாது. அப்படி நாடுகள்ல இருக்கு. ஏன்னா அவன் இப்ப நான் கேக்குறேன், நான் முஸ்லீம் தான், ரம்ஜான் விரதம் இருக்கான், எனக்கே சாப்பிடுறது ரெஸ்ட்ரிக்ஷன்.
அப்ப எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல், நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல் இருக்காது, ஒரு ஹோட்டலா திறந்து வச்சுக்கோங்க எனக்கு. அங்க நிறைய இந்துஸ் ஹோட்டல் நடத்துறாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஏன் கூட சொல்றேன், முஸ்லீம் நாடுகள்ல ஏன் பகல் நேரத்தை திறக்கிறது இல்ல? இது நான் கிரீவன்ஸா சொல்ல, நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா அவனோட சென்டிமெண்ட் அது. பகலெல்லாம் அவன் பட்டினி கிடக்குறான், நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு. நானே ரம்ஜான் நேரத்துல முஸ்லீம் நாட்டுக்கு போனா அவன் எல்லாம் பட்டி இருக்கிறப்ப நான் ஏதோ கேரியர் கொண்டு போய் நான் திறந்து சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஐ ரெஸ்பெக்ட் தட் சென்டிமெண்ட். ஓகே, நீ பண்ற இல்ல, இந்துவா இருந்தாலும் ரம்ஜான் அப்ப நீ உனக்கும் ஃபுட் இல்லைன்ற நிலைமை தானே உருவாக்குற. தம்பி, நீங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லீமா? ஓனர் இந்து. சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? எல்லா மக்களும் ஹலால் பண்றீங்க? ஹலால் பண்றது அது முஸ்லீம் உடம்படி ஓடி தானே பண்றீங்க, ஏன் பண்றீங்க? இப்ப நாங்களாம் எப்படி சாப்பிடுறது? அவங்களும் வரணும் அப்படின்னா எல்லா மக்களும் வராங்க. நாங்க வரமாட்டோம்ல, அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சென்னையில எல்லா ஹோட்டலையும் ஹலால் தானே பண்றாங்க. சென்னையில சார், தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு, இந்தியா போறான். சும்மா கிளாரிபிகேஷன் தான், இவரோட ஒரு இன்டர்வியூ இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் முஸ்லீம்ல இல்ல, ஹலால் பண்ணதான் சாப்பிடுறேன். நான் இதை வரவேற்கிறேன். நான் அவர்கிட்ட சும்மா ஒரு ஹலால் பண்ணத ஹிந்து சாப்பிடுறாங்க, முஸ்லீம் சாப்பிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸும் சாப்பிடுறாங்க. ஆனா ஹலால் பண்ணாத உணவை இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஹோட்டல்லையும் வைக்கிறாங்க. எல்லா ஹோட்டலையும் வைக்கிறான். ஓனர் இந்துவா இருந்தாலும் ஹலால் பண்றான், கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்துவா இருந்தாலும் ஹலால் பண்றான். ஆனா ஒரு முஸ்லீம் கூட சாப்பிட வராத ஹோட்டல்ல கூட ஹலால் தான் வைக்கிறான். நான் சில ஹோட்டல கேட்டிருக்கேன், நீ ஹலால் பண்ணி போட்டு வச்சுக்கல, இந்த ஒரு நாள் எத்தனை முஸ்லீம் கஸ்டமர் வந்தாங்க? இன்னைக்கு பாய் மாதிரி யாருமே வரலையே சார். பிறகு ஹலால் பண்ணா சார், அப்படிதான் சார் முறை. என்னைக்காவது வருவாங்களா சார்? என்னைக்கா வருவாங்க. ஏன்னா இந்துக்கள் கேள்வி கேட்கும் சாப்பிட்டு போவாங்க. இப்ப நான் இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பையன்ட்டு நான் விதண்டவாதத்துக்கு தான் பேசினேன். அந்த தம்பிட்ட எனக்கே வைக்கிறேன். உண்மையில் நான் ஏத்துக்கிறேன். அந்த அந்த சென்டிமெண்ட் நான் ஹானர் பண்றேன். ஓகே, அப்ப ஏன் சென்டிமெண்ட் நீ ஹானர் பண்ண மாட்டேன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல எத்தனை தர்கா இருக்கு? தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து மகிழ்வோன்னு ஒரு காலத்துல நாகூர் அனிஃபா பாடுவார்ல, அத வரிசையா எல்லா தர்கா பேரும் சொல்லுவார். அதாவது ப்ராமினன்ட் தர்கா எல்லாம் அங்கெல்லாம் ஏதாவது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏர்வாடி தர்கா அதை பண்ணாதீங்க அப்படிதான் சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, மதுரை சுத்தி எத்தனை தர்கா இருக்கு? அங்க ஏதாவது அசைவம் சாப்பிடாத, ஆடு வெட்டாதுன்னு சொல்றோம். அதெல்லாம் அப்ஜெக்ஷன் கிடையாது, அது பியூர்லி யுவர் பிளேஸ். இது வந்து இந்த மலை குன்றம், நீங்க கோவில் கீழே இருக்கு, இந்த குன்றம் மலையே முருகனுக்கு. அல்டிமேட் டெய்டி திருப்புறம் முருகனோட மலையே முருகனுக்கான். அதுல சந்தேகம் கிடையாது. தாசில்தார் ஆர்டிஓ சர்டிபிகேட் கொடுத்தாதான் எங்க மலையாது. அல்டிமேட் முருகன் தான் அல்டிமேட். அதுல தர்காவும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. 33 சென்ட் இடம் இருக்கு. அதுல நீங்க தயவு பண்ணி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். புரியுதா? அப்பதான் என்ன இன்டர்வியூ பண்ண கேட்டாரு, அந்த தர்கால முஸ்லீம் மட்டும் அசைவம் சாப்பிடல, சாப்பிடுறாங்கன்னு கேட்டாரு. என்கிட்ட கேள்வி கேட்டாரு. ஓகே, நான் சொல்றேன் அந்த முட்டாளுக்கும் சேர்த்தேன்னு சொல்றேன். அந்த கிளிப் தான் தனியா சுத்தது, அதை மட்டும் எடுத்து அசைவம் சாப்பிடுறவங்க முட்டாள் சொல்றேன். மேல இந்துக்கள் சாப்பிட்டாலும் தப்புதான்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. இந்து சாப்பிட்டாலும் தப்பு. மேல போய் அந்த இஷ்யூ தான் சுத்திட்டு இருந்துச்சு. தர்கால போய் முஸ்லீம் மட்டும் இல்ல, இந்துக்களும் போறான், அவன் கொடுக்குற பிரியாணி வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமா, அப்படி ஆள் இருக்காங்க, அதுவும் தப்பு. இந்த ஒரு இடத்துல அவங்க எங்களை ஏத்துக்கணும், எங்க உணர்வுகளை மதிக்கணும் நான் நினைக்கிறேன். தப்பா? ஓகே, நான் உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேனே. ஓகே, இப்போ இந்த இடத்துல சில இஸ்லாமிய இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களுமே சில எந்த விஷயத்தை அவங்க கோட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க தான் உங்க முருகனுக்கே சங்க காலத்துல அசைவம் படைச்சிருக்கீங்களே, இதுக்கான ஆதாரம்லாம் உங்க தமிழ் நூல்களிலேயே இருக்கு. அகநானூறு இருக்கு, புறநானூறுல இருக்கு. அப்ப நீங்களே அப்படின்னு இஸ்லாமியர்கள் எடுத்துட்டு வராங்க. அவங்களோட இந்த கருத்தை எப்படி பாருங்க? நீங்க கண்ணப்ப நாயனார் கதை படிச்சிருக்கீங்களா? இல்ல படிச்சது. 63 நாயன்மார்ல கண்ணப்ப நாயனார். ஓகே, அவர் வந்து வேடம், முத்தரைய சமுதாயம் சார்ந்தவர். அவர் சிவலிங்கத்தை அவரே வைக்கிறார். ஓகே, சிவபக்தர். அந்த கண்ணை நோண்டி லிங்கத்துல அந்த அவரே பண்றாரு. எதை வச்சு பூஜை பண்றாரு? பன்றி மாமிசம், காட்டு பன்றி. இவர் வேட்டையாடிட்டு வர்றாரு, அந்த ரத்தத்தோடு கூடின அந்த மாமிசத்தை சிவனுக்கு படைக்கிறாரு. ஓகே, அப்ப எல்லா சிவன் கோயிலையும் கண்ணப்ப நாயனார் பண்ணாரு, பண்ணுங்கன்னு சொல்லிடாமா? என்ன ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது அவரால் முடிஞ்சது. அவர் நாயனார்,
அவரை நம்ம எந்த லெவல் பண்றோம்? திருநாவுக்கரசர் பாடுறாரு, கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பு தமக்கில்லைன்னு பாடுறாரு. கண்ணப்பனா என்னாருக்கு எப்படி சிவபக்தி இருந்துச்சு, அவ்வளவு சிவபக்தி எனக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. அப்ப நாம பெருசா நினைக்கிறவங்க கூட அத வந்து என்ன பண்றாங்க, கண்ணப்பனுடைய பக்திய அவ்வளவு நினைச்சாங்க. பட் அதுக்காக எல்லாம் சிவன் கோயில இன்னைக்கு காட்டு கொன்றி மாமிசம் வச்சிடலாமா? கிடையாது, அப்படி பண்றது இல்ல. ஒரு காலகட்டம் சார், ஒரு காலத்துல காஞ்சி கோயிலு அந்த காமாட்சிக்கு வந்து அசைவ உணவு படைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஓகே, மரபுகள் மாறி வந்திருக்கல, இது எவல்யூஷன். இன்னைக்கு என்ன சிஸ்டம், இந்த நூற்றாண்டுகளா என்ன சிஸ்டம், அதுதான் நீங்க பாருங்க சார். என்னைக்குமே இந்து மதத்துல என்னன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ் கிடையாது. ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை யூனிவர்சலைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப அப்பா பேச்ச கேட்கணும், இந்து தர்மத்துல சொல்லிருக்கலாம். ராமன் வந்து அவங்க அப்பா தசரதன் என்ன சொன்னாலும் கேட்டான். கல்யாணம் பண்றான்னா கல்யாணம் பண்றான். காட்டுல போய் முனிவர்களுக்கு உதவி செய்கின்றாரு, போய் செய்யறான். காட்டுக்கு போனா நீ ராஜா இல்லடா என்றாரு, போறான். ஏன்னு ஒரு வார்த்தையோட கேட்கல இல்லையா? நீ வந்து ஒய்ஃபுக்கு 1000 ப்ராமிஸ் பண்ணிருப்ப, நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் காட்டுக்கு போகணும்னு கேட்கல. இன்னைக்கு இருக்கிற அப்பா தான் கேட்டிருக்கேன். பையன் இரணியனுக்கு பிரகலாத அப்பா என்ன சொன்னாலும் கேட்கலையே. பிரகலாத அப்பா என்ன சொன்னாலும் கேட்கலன்றதான கதையே. அதுதான் நீங்க பாராட்டுறீங்க. ராம அப்பா என்ன சொன்னாலும் கேட்டான்றத பாராட்டுறீங்க. இங்க கேட்கலங்கிறது. பிரகலாத அப்பா என்ன சொன்னாலும் கேட்கலன்றத பாராட்டுறீங்க. அப்ப எது வேல்யூ? அப்பா பேச்ச கேட்கறது வேல்யூவா, கேட்கக்கூடாதுன்ற வேல்யூவா? சீதை கணவன் என்ன சொன்னாலும் கேட்டா, நெருப்புல இறங்குன்றான், இறங்குறா. ஒரு காட்டுல விட்டுட்டு வந்து நீ அங்கேதான் இருக்கணும்ன்றான், இருக்குறா. மீரா அவங்க கணவன் என்ன சொன்னாலும் கேட்கலையே. கிருஷ்ண பக்தி அவளுக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் என்னமோ பண்றான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க அதையும் பாராட்டுறீங்க. இப்ப கணவன் சொல்றதை கேட்கணும், இப்ப எப்படி மீரா எப்படி கணக்கு பாப்பீங்க? ஒரு இடத்துல ஒண்ணு நடந்துட்டே இல்லைங்க, ரெண்டுமே தர்மம் தான். அப்பா சொல்றத கேட்கறது தர்மம், இந்து மதத்தோட ஆண்டவனை வழிபடும் தர்மம். ரெண்டு தர்மங்களுக்கு இடையில கான்ஃபிளிக்ட் வரும்போது எது ஹையர் வேல்யூவோ அதை செய்யணும். ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான், அது தர்மம். இவன் இரணியனை புகழ்ந்து சொல்லுன்றான் அவன். அப்பா பேச்ச கேட்கறது தர்மம் தான். இந்த ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் வருது, அவன் ஹையர் கோலுக்கு போறான் நாராயணன். ரெண்டு இடையில இதான் தர்ம சங்கடம்ன்றது. தர்ம சங்கடம்னா ரெண்டுமே தர்மம் தான். ஒரு RSS பிரச்சாரகர் இருக்காரு, அவருக்கு திருமணம் ஆகாம 2 தங்கைகள் இருக்கு, ஏழ்மையில இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர்தான் குடும்பத்தை காப்பாற்றணும். சில இடங்கள்ல அப்பா இல்ல அப்படியெல்லாம் கூட அமைஞ்சிருக்கு. RSSல முழு நேர ஊழியரா வந்துரு பிரச்சாரக ஆயிரம். இப்போ குடும்பத்தை பார்க்க வேண்டியது ஒரு தர்மம், தாயை பார்க்க வேண்டியது ஒரு தர்மம். ஆமா, சரியா? அதை விட்டுட்டாரு, தர்மத்தை விட்டுட்டாரு சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? தாய்நாட்டை பாக்குறது தர்மம். தாயா தாய்நாடா கான்ஃபிளிக்ட் வருது. தாய்நாடை ப்ரிஃபர் பண்றாங்க, ஹையர் லெவல். ஆன்மீக ஆட்சினா அது திமுக ஆட்சி தான் அப்படின்ட்டாரு. எப்படி பாக்குறீங்க? 150 அடி உயர கட்சியில வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிக்குன்னு கேளுங்க. அரசாங்கம் என்ன செலவழிக்கும்? கலைஞருக்கு பேனா வைக்கிறதுக்கு அரசாங்க பட்ஜெட் என்ன? இந்த கற்சிலை வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு பணத்துல இருந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? ஆசியாவிலே பெரிய முருகன் சிலையம் கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குன்னு கேளுங்க. நீங்க பக்தர்கள் உண்டியல தானே போடுறேன், அறநிலையத்துறை பணத்தால செலவழிக்கும். ஏன்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸ் கேட்பீங்க. இப்ப கும்பாபிஷேகம் நாங்க தான் நிறைய நடத்துறோம், ஆயிரக்கணக்கான கோயில் நடத்திருக்கோம்னு சேர் சொல்றாங்க. சரி, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அறநிலையத்துறை எவ்வளவு செலவு பண்ணு? சார் எல்லாம் ஸ்பான்சர் வருதா? கட்டளை அறநிலையத்துறைக்கு வர காசு எடுத்து பண்ண மாட்டாங்களா? எல்லாம் கட்டளை வேலை செலவு. அப்ப அந்த காசு எங்க போகுது? சேர் அவர்கிட்ட கேளுங்க எங்க போகுது. இப்ப என்னன்னா ஏடிஎம்கே ஆட்சியில அட்லீஸ்ட் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கட்டளைதாரர் பண்ணத கல்வெட்டுலயாவது வைப்பான் பேரு. கும்பாபிஷேகம் நடந்தது, இவங்க எல்லாம் கட்டளைதாரர், இவ்வளவு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க, பணம் டொனேட் பண்ணாங்கன்னு பேர் எழுத விடுவான். டிஎம்கே பேர்ல அதை எழுத விடுறது முன்னாடி எழுதுவாங்க. இப்போ திருமங்கலத்துக்கும் உசிலம்பட்டிக்கு இடையில சிந்துப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு.
இப்ப அந்த கிராமமே சேர்ந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க, ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு ஏதோ சம் crores வந்திருக்கும் நினைக்கிறேன். தேரெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க, பில்டிங் பெரிய கோயிலா இருக்கு. நான் போய் பார்த்தேன், அவங்க வர சொல்லி போனேன். அங்க ஒரு கல்வெட்டு வச்சிருக்கான், அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் இவங்க தலைமையில கும்பாபிஷேகம். ஓகே ஓகே. கல்வெட்டு ஒருத்தர் கூட இங்க போகவே இல்லை. அமைச்சர் மூர்த்தி போகல, பிடிஆர் பன்னிவேல் ராஜன் போகல, யாருமே போகல. ஆனா அவங்க பேர்லாம் போட்டு கல்வெட்டு இருக்கு. ஓகே. கட்டளைதாரர் யாராவது அந்த செலவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு இத்தனை 1000 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்களையாவது எழுதணும் அப்படின்னு கோயில் நிர்வாகம் அவங்க கிராம மக்கள் கேக்குறாங்க. அச்சரன்சி அது வச்சேன்னா உன் மேல கேஸ் போடுவேன். அதே கோவில்ல போன கும்பாபிஷேகம் ஏதோ 10-15 வருஷம் நடந்திருக்கு. அதுல யாரெல்லாம் கட்டளைதாரர் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அதே கோயில கல்வெட்டு இருக்கு. அப்ப டிஎம் ஆட்சி இல்ல, பணம் கொடுக்கறது இல்ல அரசாங்கம்ன்றது பிரச்சனை இல்ல. பணம் கொடுக்கிற பேரை கூட சொல்லக்கூடாதுன்னா நிகழ்ச்சிக்கு வராதவங்க பேரை கல்வெட்டுல போய் வச்சிருக்காங்க. உலக தமிழர் முருக மாநாடுல நடத்தினாரு. எல்லாமே பிஜேபியோட ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காருன்னு தோணுது. டிஎம்கே வந்து இந்து விரோத கட்சி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. அத ஸ்டாலினோ இந்துக்கள் கட்சி, அத ஸ்டாலினோ உதயநிதியோ டிஎம்கே சீனியர் மினிஸ்டர்ஸோ அதை மாத்த முயற்சி பண்ணல. ஓகே. சேகர் பாபு வச்சு மாத்த முயற்சி பண்றாங்க. இங்க ஓகே ட்ரை பண்றாங்க. அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் கூட ஆன்மீகத்தை பத்தி பேசலன்னா அப்புறம் என்ன சார்? அதனால முயற்சி பண்றாங்க. ஓகே. மக்களுக்கு தெரியாதான்